ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவர் பாயிண்ட் வந்து ரொம்பவுமே இட் வாஸ் ரியலி அமேசிங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக மிஸ்ட் வந்து கவர் ஆயிருந்தாலுமே வந்து அந்த வேலி வியூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. மூவர் வந்து இந்த ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால அவருக்காக இங்கே வந்து ஒரு நினைவு சின்னம் மாதிரி ஒரு பில்லர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எப்பயிலேருந்தே இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த புல்லு அப்புறம் வந்து அவுல் இல்லை ஈகிள் எல்லாமே கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேலே ஏறி நாங்கள் அதெல்லாம் கூட வந்து சூப்பராக வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா 500 இயர்ஸ் ஓல்டு ட்ரீ. அதுவுமே நாங்கள் வந்துட்டு போகிற வழியிலே வந்து இருந்ததை வந்து பார்த்துட்டோம். அது முடிச்சுட்டு கோக்கர்ஸ் வாக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிரைட் பார்க் வந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து இட் வாஸ் ரியலி அமேசிங். ரொம்பவுமே சூப்பர்வாக நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. ரோஸ் கார்டனை விட இங்கே தான் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோக்கோஸ் வாக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் நாங்கள் வந்ததுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து இல்லை. பட் கீழே வர வர அங்கே லான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. என் தம்பிலாம் அந்த லானில் வந்து உருண்டு பிறண்டு விளையாண்டுட்டு இருந்தான். ரொம்பவுமே என்ஜாயபிளான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லணும். அங்கே பிரைட் பார்க் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது கூடலாம் நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் இந்த மாதிரி ஆர்ச் மாதிரியான செட்டப்லாம் கூட நிறையவே அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. இது வந்து ஏதோ ஃபவுண்டன் ஷோ மாதிரி நடத்துவாங்களா என்னன்னு தெரியல. லைக் ஒரு லேக் செட்டப் மாதிரி அங்கே இருந்தது. அண்ட் அங்கே வந்து சேவ் ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டோன்லேயே வந்துட்டு நம்ம நடக்கிற பாத்தில் வந்து வச்சுருந்தாங்க. அது தாண்டி போனீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சூப்பரான என்ன சொல்ல ஒரு பிளான்ஸ் எல்லாமே வந்து கண்ணாடி மாளிகைக்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது வந்துட்டு இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ் மட்டும் கிடையாது, அதெல்லாம் என்ன ஃப்ளார்ன்னு கூட தெரியல. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாமே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் அலவுட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போர்டு வச்சுருந்தாங்க. பட் எனக்கு அது வந்து தெரியல. நாங்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக்டஸ் வெரைட்டிஸ் வந்து இருந்தது. எல்லாத்தையும் தொட்டு தொட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பர்வான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு பில்லர் வந்துட்டு இருந்தது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே வந்து ரோசஸ் வச்சு அதாவது ஃப்ளவர்ஸ் வச்சு டெடி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து இது என்ன உருவம்னே தெரியல. இது பார்க்க சின்சான் மாதிரி இருந்தது. அது செம காமெடியாக இருந்தது. பட் எல்லாத்து கூடயுமே நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளார்லாமே கூட பார்த்தோம். இது வந்துட்டு பார்க் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க் முடிச்சுட்டு இந்த ஃப்ளார் வந்து பார்த்தோம். இது வந்து பேர்ட் மாதிரியே இருக்க ஃப்ளார். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வச்சே வந்து பீகாக் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் வந்து சொன்ன லானு. இந்த லானில் தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வந்து இருந்தது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பாய் பாய் டாட்டா.